திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களுடைய சீரிய முயற்சியால் தென்சென்னை மாவட்டம் முழுவதும் 182 இளம் பேச்சாளர்களும் கழகத்திற்காக தொடர்ந்து கழக கொள்கைகளை தமிழ்நாடு பட்டி தொட்டிகள் எல்லாம் கொண்டு சேர்க்கின்ற கழக மூத்த பேச்சாளர்களும் இணைந்து கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்கும் போற்றுவதற்குரிய எந்த பணியாக இருந்தாலும் அதை ஒரு ஈடுபாடோடு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தலைமை கழகம், மாவட்ட கழகம், பகுதி கழகம் இடுகின்ற பணிகளை ஒட்டுமொத்த வட்ட கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் இருக்கின்ற கழக உறுப்பினர்களை அரவணைத்து இந்த 198வது வட்டத்தை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற காரப்பாக்கம் தேவகுமார் அவர்களை உங்களின் சார்பாக என் சார்பாகவும் அவருக்கு நன்றி சொல்ல வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மாவட்ட பிரதிநிதியுமான எஸ்.ஆர். உமாபதி அவர்களே, தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ தமிழ்நாட்டிலும் மற்றும் உலகம் எங்கும் வாழ்கின்ற இளைஞருடைய எழுச்சி நாயகனாக இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருந்தாலும் சென்னை தெற்கு மாவட்டத்தில் அந்தந்த வட்டங்களில் இன்றைக்கு சிறப்போடு எண்ணற்ற பணிகள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதவி பிரமாணம் அப்பொழுது வாக்களித்தவர்களும் வாக்களிக்க தவறியவர்களும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியனுக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்குகின்ற வகையில் இந்த திராவிட மாடல் அரசு நடக்கும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அதன்படி இன்று வரை அவர் ஒருமையும் தவறாமல் இந்த நாட்டினுடைய அனைத்து திட்டங்களையும் முன்னோடி திட்டங்களாக மாற்றப்பட்டு மற்ற மாநிலங்களில் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் ஒரு உன்னதமான திட்டங்கள், முன்னோடி திட்டங்களையும் நாட்டினுடைய நீண்ட நாட்களான மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் நாம் நின்று கொண்டு இங்கே பேசுகின்ற இந்த பகுதி கூட பல திட்டங்களின் மூலமாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு பணியாற்றி வருகிறது. குறிப்பாக இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் விளையாட்டு திடலை வேண்டும். இந்த விளையாட்டு திடல் மூலமாக பல பணிகள், குழந்தைகள், மாணவர் செல்வங்கள், இளைஞர்கள் விளையாடுவதற்கு தகுதியான இடமில்லை என்று இன்றைக்கு கோரிக்கைகள் வலுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகராட்சி மூலமாக இன்றைக்கு அந்த இடங்களை தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் துவங்கப்பட்டு இன்றைக்கு அதையும் மிஞ்சுகின்ற வகையில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 10 கோரிக்கைகளை, ஒவ்வொரு கோரிக்கைகளையும் அது மக்களுடைய நீண்ட நாட்கான கோரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அந்த விளையாட்டு திடலை இன்றைக்கு விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தை இன்றைக்கு ஆய்வு செய்துவிட்டு சென்றிருக்கின்றார். ஒரு மினி விளையாட்டு அரங்கத்தை உருவாக்கி தருவதற்கான முயற்சிகள், அதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பணிகள் இன்றைக்கு பூர்வாங்கர பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்லூரி மூலமாக 99 ஏக்கர் நிலத்தை இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்திருந்த இடத்தை உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் உங்களில் ஒருவனாக உங்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒலித்ததின் அடிப்படையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், உயர் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியாளர் எல்லாம் இன்றைக்கு அதை கைப்பற்றி அந்த இடத்தில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு அரங்கத்தை உருவாக்குவதற்கு அந்த அரங்கம் இந்த OMR சாலைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி டைடல் பூங்காவை கொண்டு வந்து இந்த OMR அழகுபடுத்துவதற்காகவும் ITIA என்ற தகவல் தொழில்நுட்பத்தை உருவாக்கி அதன் மூலமாக நாம் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு வித்திட்டவர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களை நாம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு நாவலர் கேரம்பாக்கத்தை நீங்க தள்ளி போனீங்கன்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கின்றது, எந்த அளவுக்கு அங்க இருக்கின்ற மக்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைந்திருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இந்த பகுதியில் இருக்கின்ற OMR சாலை
அது கண்ணஞ்சாவடியாக இருக்கட்டும், பெருங்குடியாக இருக்கட்டும், துறைப்பாக்கமாக இருக்கட்டும், மேட்டுக்குப்பமாக இருக்கட்டும், இங்க இருக்கின்ற காரப்பாக்கமாக இருக்கட்டும், சோழிநல்லூர், சம்மஞ்சேரி இது போன்ற பகுதிகள் எல்லாம் அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. காரணம் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் கொண்டு வந்த ஒரே ஒற்றை கையெழுத்தின் மூலமாக டைடல் பூங்காவை கொண்டு வந்ததன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் மற்ற மாநிலங்களும் உலகத்தில் இருக்கின்ற முன்னோடி நிறுவனங்கள் எல்லாம் இந்த ஓஎம்ஆர் சாலையில் துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர். அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த பகுதியில் நீண்ட நாட்களான அந்த போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை துவங்கப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சோழிநல்லூர் சிக்னலாக இருக்கட்டும், அந்த சந்திப்பாக இருக்கட்டும், துறைப்பாகமாக இருக்கட்டும், அது கந்தஞ்சாவடியாக இருக்கட்டும், இதற்கெல்லாம் பாலங்கள் அமைப்பதற்கான தலைவர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006-2017 333 கோடி ரூபாய் அதற்காக இந்த பாலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணையை வெளியிட்டார். அதற்கு பின்னால் வந்த அதிமுகவுடைய ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் இந்த பணிகளை துவங்க விடாமல் அவர் நம்முடைய திருவான்மியூர் முதல் சிறுசேரி வரை உயர்மட்ட சாலை என்று அறிவித்தார். அந்த பணி ஒரு துளியும் 10 ஆண்டு காலம் எடப்பாடியும் செய்யல, ஜெயலலிதா அம்மையாரும் செய்யவில்லை.